இந்த வீடியோவில் அரசல் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. அதாவது பார்க்குற செய்தி அப்படியே பார்த்தோம்னா சத்தியமாக அந்த அரசியல் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயம் புரியுது. புரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்ணோட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னெடுக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜனவரி மாதத்தை வச்சு திமுக பெரிய லெவலில் ஒரு பிளான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜனவரி மாத திமுக பிளான் என்ன ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களை மிக கடுமையாக இப்போ விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் ஒன்று பண்ண போகிறாரு, இபிஎஸ் ஒன்று பண்ண போகிறாங்க. ரெண்டு பேர் பண்ணுறதுல எது வெற்றி பெற போகுது நம்ம முன்னாடியே கணிச்சு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். இது நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்கல்ல, நீதிமன்றம் இதை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதே நேரம் திமுக ஈடியை போட்டு தாக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்ச செய்திகளில். இது ரெண்டும் ஏன் நடக்குது? நீதிமன்றம் ஒன்று சொன்னதுக்கும் திமுக ஈடியை தாக்குறதுக்கும் ரெண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் செய்திகளை கொஞ்சம் அப்படியே பின்னாடி டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தா பல விஷயம் புரியுதுங்க. புரிஞ்ச விஷயத்தை தொடர்ச்சி அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதம் திமுக பிளான் என்ன அப்படிங்கிறத முதல் விஷயத்தில் போயிடலாமா? ஜனவரி மாதம் பெரிய நிகழ்ச்சிகளை பண்ணி ஜனவரி திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் திமுக இறங்கியிருக்குங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் திமுக நினச்சபடி அமையலை. பெருவெள்ள பாதிப்பில் பெரிய லெவலில் மீட்பு பணி செய்யப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் திமுக மேலே இருக்குது. ஆனால் ஜனவரி மாதம் இதை டேக் ஓவர் பண்ணி வேற ஒரு பின்பத்தை நம்ம கட்டமைச்சிடலாம். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட வரப்போது. இந்த மாநில கட்சிகள்லாம் தேர்தல் ஆணையை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுற நிகழ்வில் கூட ஆரம்பிச்சு. ஸோ இதை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா 2024 எலெக்ஷன் ரொம்ப தள்ளியெல்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத புரிதல் ஏற்பட்டிருக்கு. சரிப்பா, அந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. முதல்ல ஜனவரி 1 கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணி பெரிய கெட்ட பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு அமைஞ்சு போச்சு. பெரிய லெவலில் பாராட்டு கிடைக்கும் தான் நினச்சாங்க. அப்படியே உள்டாவாக நடந்து போச்சு அந்த விஷயம். எல்லாத்தையும் பண்ணிட்டு திறக்க வேண்டியதானே, ஏன் அவசரப்பட்டு திறக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை பொதுமக்கள் நிறையா பேர் கேட்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதில் அவப்பேர் ஆயிடுச்சா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைஞர் 100 அப்படிங்கிற நிகழ்வை தமிழ் திரையுலகம் சொல்ல முடியாது, இந்திய திரையுலகம் ஜனவரி 6 மிகப்பெரிய லெவலில் முன்னெடுக்கிறாங்க. கலைஞரை பற்றி ஆகா ஓகோ அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் நம்ம நிச்சயமாக இந்த ஜனவரி 6 நம்ம பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 7, 8 பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை திமுக ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் அந்த கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கூட போயிட்டு வந்தார்ல. ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறதுக்கு தான் அப்போ போனாங்க. அந்த நிகழ்வு திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குன்னு சொல்லி திமுக பெரிய லெவலில் நம்புது. அதுவும் ஜனவரி மாதம் தான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகை இந்த விஷயத்தில் திமுக மிகப்பெரிய லெவலில் கவனம் செலுத்துது. இதில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதன் தொடர்ச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மைதானம் மதுரையில் பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க. அந்த மைதானத்தையும் இந்த நிகழ்வில் தான் முன்னெடுக்க போகிறாங்க. அந்த மைதானத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடங்க போகிறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அந்த மைதானத்தில் நடக்க போது அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி திமுக கணக்கு போடுது. இதோட நிப்பாட்டிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட நிப்பாட்டில் அதாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காருல. இதை சந்தித்து கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட அழைப்பிதழ் கொடுத்தாரு இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு. ஆக்சுவலாக கேலோ இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. கிரிக்கெட் ஹாக்கியை தவிர்த்துட்டு மற்ற எல்லா விளையாட்டு போட்டி தான் இந்த கேலோ இந்தியா. ஒவ்வொரு வருஷமும் இந்தியா நடத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் தலைமையேற்று நடத்துது. இந்த வாட்டி இந்தியாவில் தமிழ்நாடு தலைமையேற்று நடத்த போகுது. இந்த நிகழ்வு 19 ஆரம்பித்து 31 வரைக்கும் நடக்க போகுது. இந்த விஷயத்தில் 19 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தால் ரொம்ப சரியாக இருக்கும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா திமுக பெரிய லெவலில் அவங்களோட பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இளைஞரணி மாநாடு வேற இன்னும் பெண்டிங் இருக்குது. அதை வேற எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அந்த இளைஞரணி மாநாடு கூட பிரச்சார மாநாடாக மாற்றி நடத்தலாமா அப்படிங்கிற சிந்தனையும் அவங்களுக்குள்ள போகிறதாகவும் பல செய்திகளை என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது திமுக தன்னோட பின்பத்தை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ள பாதிப்பு அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது திமுக எதிராக வெள்ள பாதிப்பு பிரச்சனை முன்னெடுக்கும் போது திமுக என்ன பண்ணுச்சுன்னா பேரிடர் நிவாரண நிதி கூடு, நான் கேட்டல கூடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை இப்போ வரைக்கும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி மாநாட்டில் பங்கேற்க போகும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த விஷயத்தை வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் 2 பேர் பேசிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட் வச்சு பேரிடர் நிவாரண நிதியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இதுதாங்க மேட்ரு, இதான் விஷயம்னு சொல்லி
சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த மேடையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அழைப்புதல் கொடுக்கும் போதும் பேரிடர் நிவாரண நிதி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஸோ இப்போ அமித்ஷா அவர்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பிக்கள் எல்லாருமே போய் சந்தித்து பேரிடர் நிவாரண நிதி வழங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்க. ஸோ அந்த பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிற அரசியலை திமுக இப்போ வரைக்கும் கைவிடலை. இதை புரிஞ்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் நிகழ்ச்சியில் பேச வச்சாங்க. ஆக்சுவலாக மத்திய அரசு வரி இது மாநில அரசு வரி இது இவ்வளோ போகுது, இவ்வளோ வருது, இந்த விஷயம் இப்படி ஆகுது, இந்த விஷயம் அப்படி ஆகுதுன்னு சொல்லி பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விளக்கம் அத்தனையுமே போய் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் இப்போ முன்னெடுக்கப்படுது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்ட கணக்கு எல்லாமே நிறையா தப்பாக இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க திமுகவை சேர்ந்தவங்க. அதே நேரம் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கம் எந்தளவு ஏற்கும்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பிடிஆர் அவர்கள் விளக்கம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வெள்ள பாதிப்புக்கு பேரிடர் நிவாரண நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுத்தாங்க. வெள்ள பாதிப்பை மறக்கிறதுக்கு ஜனவரி மாதத்தை மிக டீட்டெயிலாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஸை மிக கடுமையாக சாடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா இபிஎஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் வேரூன்றி இருக்குது. இந்த ஆளுமை வந்தாவே வெற்றியை நிச்சயமாக வசப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுல இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. தன்னோட ஆளுமையை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. இபிஎஸ் ஆளுமையற்ற தலைவர் அப்படிங்கிறத ஓபிஎஸ் அவர்கள் உடைக்க முயற்சி பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒவ்வொரு தினமும் பேசும்போது நான்லாம் சொன்னேன்னு வைங்களேன் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய ஆளுங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இபிஎஸ் அவர்கள் கவுண்டர் அட்டாக்காக சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், தக்க சமயத்தில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மிக வலுவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பிஜேபியோட அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற வலுவான முடிவு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமே நாங்கள் பிஜேபி கூட்டணியில் கிடையாதுங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கார் அவரால் முடிஞ்ச வரைக்கும். ஓபிஎஸ் அவர்கள் இல்லைங்க, இந்நாள் வரைக்கும் நாங்கள் வந்து பெரிய தலைவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம், இப்போ வரைக்கும் நாங்கள் பிஜேபி கூட்டணிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஸை டேமேஜ் பண்ணி அவ்வளோ பெரிய ஆள்லாம் அவர் கிடையாதுங்க அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இபிஎஸ் ஒரு பக்கம் நான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறத நிரூபிக்க முயற்சி பண்ணுறாரு. ரெண்டு பேரில் எது கிளிக் ஆகும் அப்படிங்கிறது 2024 பதில் சொல்லும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, குற்றப்பத்திரிகையில் சில ஆவணங்கள், அந்த ஆவணங்களை சரி பார்க்குறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. ஸோ இடி விஷயத்தில் 2 தாங்க பண்ணலாம். ஒன்று மருத்துவ காரணங்களை சொல்லி ஜாமீன் வாங்கலாம், அல்லது நான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபித்து ஜாமீன் வாங்கலாம். இது 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் ஜாமீன் கிடைக்கும், இல்லாட்டி ஜாமீன் கிடைக்காது. இப்போ வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு உடம்பு சரியில்லை, கால் வலிக்குது, கை வலிக்குது, அதாவது இதாகுதுன்னு சொல்லி பார்த்தாரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாஸு, எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா இந்த உடல் பாதிப்புகளை வச்சு நீதிமன்றத்துக்கு வராதிங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு ஏதாவது மேட்டராக இருந்தால் கீழமை நீதிமன்றத்தில் போட்டு நீங்கள் ஜாமீன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதாங்க நான் பாவி, எனக்கு அப்பாவி, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, என்னை இதில் சிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் ஜாமீன் கேட்டிருக்காரு. இந்த ஜாமீன் வந்து விசாரணைக்கு விரைவில் வர இருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் ஈடியை வச்சு திமுகவை அடிக்கிற பிளானை பிஜேபி முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற அரசியலை திமுக முன்னெடுத்து பார்த்தாங்க. நீ தப்பானவனாக இருந்தால் ப்ரூவ் பண்ணிட்டு வாயா, ஏன் பயப்படுற, இடி டிபார்ட்மெண்ட்னா இன்னும் உனக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடக்குமுறை தாக்குதல் அப்படிங்கலாம் திமுக முன்னெடுத்து பார்த்தாங்க. அது எதுவுமே அரசியல் களத்தில் பெரிய லெவலில் எடுபடல. அதை புரிஞ்சுக்கிட்ட திமுக என்ன பண்ணாங்கன்னா இடி அப்படிங்கிறத பற்றி பெரிய பின்பம் தமிழக அரசியல் களத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அந்த பின்பத்தை உடைச்சிட்டு அந்த மேட்டர் ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அக்கி திவாரி அவர்கள் வந்து அந்த கைது இடி அதிகாரி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அவர் பண்ணது தவறு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த செய்தி அப்படிங்கிறது பெரிய லெவலில் திமுக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வரேன். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இரு விவசாயிகளுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பிச்சிச்சு. அந்த சம்மனை இடி திரும்பி வாங்கிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ அந்த இடி அப்படிங்கிற அந்த பின்பத்தை தகர்க்கிற முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. ஸோ இடி அப்படிங்கிறது எந்தளவு இதில் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் தெரியல. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆவணங்களை சரிபார்க்கறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. ஆவணங்களை சரிபார்த்து 2024 முன்னாடிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டார்னா திமுகக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதே நேரம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஈடியை கொஞ்சம் அடித்து பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈடியை பார்த்து ஈடினால திமுகக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது 2024 முன்னாடி என்ன நடக்க போகுது, அது தாக்கம் நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த சமகால அரசியல் இந்த வீடியோவில்
வீடியோவில் எந்த அளவு தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த அரசியல் அறியாமை அப்படிங்கிற அகற்ற முயற்சியில் தான் நம்ம தொடர்ச்சியாக ஈடுபட்டுருக்கோம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.